ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்ட் 24வது வீடியோ வந்துட்டோம். சரியா, 2 நாளாக ஆன்லைன் கிளாஸில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் நான் நைட்டு. ஸோ எனக்கு ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியலை, சரியா? அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்ட் ஆப்ஜெக்டில் 1வது வீடியோ. சரி, நம்ம ஆல்ரெடி 3D ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்த்தோம், கரெக்டுங்களா? ஸோ 3D ஆப்ஜெக்ட் என்னென்ன பார்த்தோம்? ஸ்டாண்டர்ட் பிரிமிட்டிவ்ஸ், எக்ஸ்டெண்டட் பிரிமிட்டிவ்ஸ். ஸோ இந்த மாதிரிப்பட்ட குட்டி குட்டி டாபிக்ஸ், ஒரு 3D ஆப்ஜெக்ட் ஷேப்ஸ், சரியா? ஸோ அந்த ஷேப்ஸை 3Dயில் ஷேப்ஸ் 3Dsல இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ, ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறது, சரியா? இது இம்பார்ட்டண்ட்டாக கேட்டால் கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் இருக்கிறது எல்லாமே, சரியா? ஸோ என்னால் ஒரே ஐடியா எல்லாமே எடுத்தால் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ பிட்டு பிட்டாக நான் எடுக்கிறேன், சரியா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், 3ds மேக்ஸை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட், அதாவது கிரியேட் ஜியாமெட்ரி, அதுக்கு கீழே ஸ்டாண்டர்ட் பிரிமிட்டிவ்ஸ் பார்த்தோம், எக்ஸ்டெண்டட் பிரிமிட்டிவ்ஸ் பார்த்தோம். பார்க்காதவங்க 24 வீடியோவில், இது எத்தனாவது வீடியோ? சாரி, 23 வீடியோவில் இதுக்கு உள்ளாடி இருக்கிற எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன், பேசிக் எல்லாமே. ஸோ அதை போய் பார்த்துட்டு வாங்க. இன்னும் நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட், சரியா? காம்பவுண்ட் ஆப்ஜெக்டில் மார்ஃப் அண்ட் ஸ்கேட்டர் பற்றி டீட்டெயில்ஸை பார்க்கலாம், இம்பார்ட்டண்ட், ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன், காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட்னு எழுதியிருக்கு, சரியா? அப்போ முன்னாடி ரெண்டில் இருந்த, அதாவது ஸ்டாண்டர்ட் பிரிமிட்டிவ்ஸ், எக்ஸ்டெண்டட் பிரிமிட்டிவ்ஸ், ஸோ இதில் இருந்த எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா இங்கே ஜஸ்ட் மோடிஃபை பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்டாண்டர்ட் பிரிமிட்டிவ்ஸ் எடுத்துக்கிறேன், இதில் பாக்ஸ் போட்டுக்கிறேன், சரியா? இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்னதாக ஒரு குட்டி பாக்ஸ் போட்டுக்கிறேன், ஓகே. ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன். எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இது ஒரு 20, இது ஒரு 20, ஹைட் ஒரு 60 போட்டுக்கிறேன். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு 30 கொடுத்துக்கிறேன். இதை ஒரு 30 கொடுத்துக்கிறேன். ஹைட் ஒரு 100 கொடுத்துக்கிறேன், சரியா? ஸோ இதில் வேல்யூ சேஞ்சஸ் கரெக்டாக, இதுலேயும் வேல்யூஸ் எல்லாமே சேஞ்சஸாக தான் இருக்குது, அதாவது அதோட பேராமீட்டர்ஸ், கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், இதை ஜஸ்ட் செலக்ட் மட்டும் பண்ணிக்கிறேன், சரியா? பண்ணிக்கிட்டு இதோட செக்மெண்ட் பாருங்க, ஏதாவது ஒரு செக்மெண்ட்டாக 2ஆக கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ணலை. இதில் செக்மெண்ட் 2ஆக இருக்குது, மற்றபடி இதில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டாண்டர்ட் பிரிமிட்டிவ்ஸில் போங்க, சாரி ஜாமெட்ரியில் போய் காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. இதில் மார்ஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மார்ஃப் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணால் தான் இது எனேபிள் ஆகும். பாருங்கள், நான் வெளியில் கிளிக் பண்ணுறேன், டீசெலக்டில் தான் இருக்குது, அதாவது ஹைடில் இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு மார்ஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதில் இங்கே பார்த்தீங்களா குட்டி குட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது, சரியா? மார்ஃப் டார்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் பாக்ஸ் 1ன்னு இருக்குது. பாக்ஸ் 1ங்கிறது என்னது, நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறது, புரிஞ்சா? இதில் டார்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி இங்கே அடிக்கிறேன். அடிக்க முடியாது, அதாவது பிக் டார்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, இது செலெக்ஷனில் தான் இருக்குது. இங்கே அப்படிங்க வாங்க, வருதா? இதை கிளிக் பண்ணால் எனக்கு பிக் டார்கெட், அதாவது கரண்ட் ஆப்ஜெக்ட், டார்கெட் ஆப்ஜெக்ட். கரண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறது. டார்கெட் அப்படிங்கிறது பிக் டார்கெட்டை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான ஒரு ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுறது. ஆனால் இங்கே கிளிக் ஆகலை, சரியா? ஆகாது, ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இதை ஜஸ்ட் அப்படி காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே இந்த செக்மெண்ட் கொடுத்த பாருங்க, இந்த செக்மெண்ட்டை ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா திரும்ப ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன், ஓகேவா? என்னால் மார்க் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கோம், சரியா? அதை டிலீட் பண்ணலாம், பட் நான் பண்ணலை, அது அப்படியே இருக்கட்டும். ஓகே, இதை ஜஸ்ட்டு மேலே தூக்கிக்கிறேன். இப்போ என்ன பண்ணி போகிறேன்னா இதோட செக்மெண்ட்டை கம்மி பண்ணுறேன். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறேன், சரியா? இது ஒரு 30 ஆகும், விட்த் ஒரு 20 ஆகும், ஹைட் ஒரு 150 ஆகும். ஸோ அதே மாதிரி இதே நான் என்ன பண்ணேன்னா ஒரு 20, விட்த் ஒரு 15, ஹைட் ஒரு 65ஆகவும் கொடுக்குறேன், சரியா? இப்போ நான் என்ன தெரியுமா பண்ணி போகிறேன், ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். எப்போ போலவே காம்பவுண்ட் ஆப்ஜெக்டில் போய் மார்ஃபை கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்தீங்களா பாக்ஸ் 3 இருக்குது.
ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இது, செகண்ட் பாக்ஸ் இது, தேர்ட் பாக்ஸ் இது. அப்போ பாக்ஸ் 3 இது. ஓகேவா? நான் என்ன பண்ணிடுறேன், பிக் டார்கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி, இப்போ நான் கிளிக் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க, எனேபிள் ஆகுது. இப்போ நான் கிளிக் பண்ணி விட்டேன்னு வைங்க, பார்த்தீங்களா? இது என்ன பண்ணுது அப்படின்னா, செக்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கணும். சரியா? இப்போ இங்க நான் 2 செக்மெண்ட் கொடுத்தேன் பாருங்க. எதுல 2 செக்மெண்ட் கொடுத்தேன்? லென்த்ல 2 செக்மெண்ட் கொடுத்துருக்கேன். கரெக்டா? ஸோ அதே மாதிரி நான் இங்க என்ன பண்ணிக்க போறேன்னா, இதுலயும் லென்த்ல 2 செக்மெண்ட்டை கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். பிக் டார்கெட் எடுத்து இங்க அடிச்சேன்னு வைங்க, கரெக்டா வரும். ஸோ புரிஞ்சா? இப்போ இதுல என்ன இதாகுது அப்படின்னா, செக்மெண்ட் தான் வேலை செய்யுது. சரியா? செக்மெண்ட் நீங்க இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இன்னொரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இதை நான் டிலீட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இதை வந்து டிலீட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு பாக்ஸை செலக்ட் பண்ணுங்க. டிலைட் இதை பார்த்தீங்களா இருக்கு, டிலேட் மார்க் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, டிலேட் மார்க் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். சரியா? பார்த்தீங்களா? போயிடுச்சா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை நான் வந்து டிலேட் பண்ணிக்கிறேன். டிலேட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறேன். சரியா? காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் அதோட விட்த் செக்மெண்ட்ல ஒரு 2ஆகவும் லென்த் செக்மெண்ட்ல ஒரு 2ஆகவும் கொடுக்குறேன். பட் இதை நீங்கள் வச்சுக்கிட்டு மார்ஃபில் போய் பிக் டார்கெட் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. சரியா? அப்போ என்ன பண்ணணும், நான் லென்த் செக்மெண்ட்ல கொடுத்துட்டேனே அப்படின்ட்டு லென்த் செக்மெண்ட்ல போய் 2 இதை கொடுத்துக்கிட்டு திரும்பவும் பிக் டார்கெட் எடுத்து கிளிக் பண்ணீங்கன்னா கிளிக் ஆகாது. சரியா? அப்போ இங்க எங்கெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், லென்த்ல கொடுத்துருக்கோம், விட்த்தில் கொடுத்துருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், பிக் டார்கெட் எடுத்துக்கிறேன், கிளிக் பண்ணணும், இங்க கரெக்டாக வரும். சொல்ற புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சா? ஸோ நீங்க வந்து லென்த் விட்த் ஹைட்டு பிரச்சனை கிடையாது, ரெண்டுமே மாறி மாறி இருக்கலாம். ஆனா செக்மெண்ட் லென்த்ல 2 கொடுத்தா இங்கே 2 கொடுக்கணும். ஒன்று டிஃப்ரெண்டா இருந்தா கூட இது வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், ஸ்கேட்டர். வீரலே மெயின் ஸ்கேட்டர் இருக்கு. சரியா? வீரலே வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஸ்கேட்டர்ஸ் இருக்கு. அட் த சேம் டைம் 3ds மேக்ஸ்லேயும் ஸ்கேட்டர் இருக்கு. சரியா? நீங்கள் வீரலை யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். கேஓ ஸ்கேட்டர்னு சொல்லும். அது ஃபியூச்சரில் நான் எடுக்கிறேன் உங்களுக்கு. சரியா? இது வந்து 3ds மேக்ஸ் ஸ்கேட்டர். ஓகேவா? ஸோ இந்த அனிமேஷன் பண்ணுறதுக்கு பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே விழுறது, ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு ஸ்பியர் ஒன்று எடுத்துக்கிறேன். சரியா? ஜஸ்ட் ஒரு ஸ்பியர் வேண்டாம், ஒரு டீபாட் எடுக்கிறேன். ஓகே, டீபாட் எடுத்துட்டேன். இதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பியரை எடுத்து ஜஸ்ட் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? F4 ஆஃப் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு கலர்ஸ் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஒரு மாதிரி ஒரு ரோஸ் கலர் மாதிரி கொடுத்துக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே காம்பவுண்ட் ஆப்ஜெக்டில் வாங்க, ஸ்கேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரியா? இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கேட்டரை கிளிக் பண்ணிங்க, நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரியா? நான் என்ன பண்ணிக்க போகிறேன், பிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஜெக்ட்ன்றது. அதாவது இது வந்து ஒரு பால். ஓகேவா? இந்த பாலை நான் என்ன பண்ணிக்க போகிறேன், இந்த டீபாட் ஃபுல்லாக அலைன்மெண்ட் பண்ண போகிறேன். அதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. பிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஜெக்ட்னா எந்த ஆப்ஜெக்ட்ல டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போறீங்க, டீபாட் கிளிக் பண்ணுங்க, இங்க போய் ஒரு அடி அடிங்க. புரியுச்சா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பால் இங்க வந்துருச்சு. எங்க வந்துருச்சுன்னு பார்த்தீங்களா? இங்க பாருங்க இருக்கு, இதுக்கு உள்ளாடி இருக்கு. புரியுச்சா? இப்போ நீங்க வந்து ரொட்டேட் பண்ணீங்கன்னு நீங்க ஜஸ்ட் wrap ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இந்த பார்த்தீங்களா? தெரியுதா? ஜஸ்ட் wrap ஆகுது. பட் இந்த wrap நம்ம வந்து டிசேபிள் பண்ணணும்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்க டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்பிளேல ஹைட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னு நீங்க கரெக்டாக வந்துடும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன், இதில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. பார்த்தீங்களா? ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ இதை எனக்கு என்ன மாற்றணும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா சோர்ஸ் ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஸ்பியர் ஒன்று. அதாவது இங்கே பார்த்தீங்களா இதான் சோர்ஸ் ஆப்ஜெக்ட். டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது டீபாட்டில் தானே அதை நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், அதனால தான் அந்த பேர் இருக்குது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே டூப்ளிகேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டூப்ளிகேட் 1 இருக்குது. சரியா? நீங்கள் 1000 வைக்கலாம், 2000 வைக்கலாம். சரியா? சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் கம்மினா ஒரு 10 10 போங்க. 2000 கொடுத்தீங்கன்னு வைங்க, ஹேங் ஆகி நிற்கும் அப்படி. சரியா? நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 100 வச்சுக்கிறேன். கொடுத்து என்டர் பண்ணிங்க. நீங்கள் பார்த்தீங்களா எனக்கு வந்து டூப்ளிகேட் 100 இதுக்குள்ளாடி இருக்குது. இந்த பாருங்க, உள்ள வெளியே எல்லாம் சேர்த்து எனக்கு 100 இருக்கு. வேணும்னா பாருங்களேன். பார்த்தீங்களா?
நான் வந்து 100 குடுக்கல. இப்போ ஒரு 500 குடுத்துக்கிறேன். குடுத்து என்டர் பண்றேன் பார்த்தீங்களா? 500ன்னு வந்துருச்சு. இனி என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேஸ் ஸ்கேல்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த பேஸ் ஸ்கேல் அப்படிங்கிறத நான் கம்மி பண்ணேன்னு வைங்க. இந்த பார்த்தீங்களா? அதாவது இந்த ஸ்பியர் வந்து ஒரு ரேடியஸ்ல இருக்கு. அதாவது ஒரு ஸ்கேல்ல இருக்கு. அத நான் 50% குடுத்தேன்னா சின்னதாகும். பார்த்தீங்களா? நான் 100 குடுத்தேன்னா பெருசாகும். ஓகேவா? இதான் விஷயம். அடுத்தது வெர்டெக்ஸ் கேயோஸ்ன்னு இருக்கு. இந்த வெர்டெக்ஸ் கேயோஸ லைட்டா மேல அந்த மேல ஆரோ இருக்கு பார்த்தீங்களா? அத மட்டும் ஒரு லைட்டா கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோனே பார்த்தீங்களா, இங்க வந்து ஒரு சுருக்கல் விழுந்துருச்சு. இந்த பாருங்க. பார்த்தீங்களா? தெரியுதா? ஏதோ ஒரு குஷைன் மாரி இருக்கு பார்த்தீங்களா? ஜஸ்ட் உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லாருக்கும். சரி, அதுக்காக ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க கிழிஞ்சு போயிரும். இந்த பாருங்க. ஸோ அந்த மாரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு தேவைக்கு வேல்யூங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நெறைய வீடியோஸ்ல சொல்லிட்டு வரதுதான். வேல்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்மியா இருந்தாலும் ஆபத்து, அதிகமா இருந்தாலும் ஆபத்து. 3ds மேக்ஸ பொறுத்தவரைக்கும். சரியா? அது ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ண தெரியணும். ஸோ வேல்யூஸ் எல்லாம் மேக்ஸிமம் குடுங்க. இப்ப இத பார்க்கறது பார்த்தீங்களா, எவ்வளோ கியூட்டா இருக்கு. நம்ம வந்து ஒரு ஸ்பேர் தான் டிரா பண்ணோம். பட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. சரியா? ஓகே. உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து அப்படியே கீழ வந்தீங்கன்னா வைங்க, டிஸ்ட்ரிபியூட் யூசிங். இது வந்து ஏரியா அப்படின்னு நீங்க குடுத்தீங்கன்னு வைங்க, அந்த ஏரியா ஃபுல்லா வரும். வந்து பார்த்தீங்களா? ஈவன் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஈவனா வரும். ஸ்கிப் என் அப்படின்னு குடுத்துக்கிட்டு, இத லைட்டா இன்கிரீஸ் பண்ணுங்க. சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் வரும். ரேண்டம் ஃபேஸஸ்ன்னு இருக்கு. ஒவ்வொரு ஃபேஸஸ்லயும் ரேண்டமா செலக்ட் ஆகும். இது பாருங்க. F3 பிரஸ் பண்றது பார்த்தீங்களா? ஒவ்வொரு இதுலயும் ரேண்டமா வந்து இது வந்து செலக்ட் ஆகும். ஓகேவா? அலாங் எட்ஜஸ் எல்லா எட்ஜஸ்லயும் அலாங் வெர்டிசஸ். வெர்டிசஸ் அப்படின்னா அந்த ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கேனே. ஒரு பாயிண்ட்க்கு இன்னொரு பாயிண்ட். இதுல இவ்வளோ ஃபேஸஸ் இருக்கு. ஒரு ஃபேஸுக்கு 4 வெர்டிசஸ். ஸோ அந்த மாதிரி லைனா கியூட்டா அலைன் ஆகும். பார்த்தீங்களா? அதே மாதிரி ஆல் எட்ஜஸ் மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட்ல எல்லா எட்ஜோட மிட் பாயிண்ட்ல இது வந்து அலைன் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் ஃபேஸ் சென்டர். எல்லா ஃபேஸோட சென்டர்ல அலைன் ஆகும். இது வந்து வேல்யூ. இது வேற. சரியா? இது வந்து அனிமேஷனுக்கு தேவையானது. வால்யூம் அப்படிங்கிறது மேல இருந்து கீழ விழுறது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இதெல்லாம் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஆல் எட்ஜஸ் மிட் பாயிண்ட்ல வச்சுக்கிறேன். சரியா? மிட் பாயிண்ட்ல வச்சுக்கிட்டு ஓகே. இப்படியே இருக்கட்டும். இனி அதுக்கு கீழ வரும்போது, உங்களுக்கு இது மெஷ்ன்னு இருக்கு. நீங்க ப்ராக்ஸி அப்படின்னு குடுத்தீங்கன்னு வைங்க, குடுத்தா ஹேங் ஆகாது. ஓகே. பார்த்தீங்களா? ப்ராக்ஸியா இருக்கும். சரியா? இந்த ப்ராக்ஸி அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஆப்ஜெக்ட் இங்க தான் இருக்கும். ரெண்டர் எடுக்கும்போது தெரியும். ஆனா உங்க ஆப்ஜெக்ட்ட இந்த பார்த்தீங்களா, ப்ராக்ஸின்னு சொல்ற ஒரு முக்கோண சைஸ் ஒரு ட்ரையாங்கிளா இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கும். உள்ளாடி இருக்கும் அது. ஓகேவா? ஸோ அப்போ இதனால என்ன யூசேஜ் அப்படின்னா, ப்ராக்ஸி ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீரையில இருக்குது அது. ஓகேவா? நான் எடுக்கிறேன். அப்படியே மூடிரும். ஹேங் ஆகாது சிஸ்டம். சரியா? மேக்ஸிமம் ஹேங் ஆகாது. அதுக்காக ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரி நீங்க வச்சீங்கன்னா ஹேங் ஆகும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரிப்பட்ட குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாம் அது ஹேங் ஆகாது. ஓகேவா? அப்ப ப்ராக்ஸி யூஸ் பண்ணீங்கன்னா, ப்ராக்ஸி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு மெஷ்ஷா யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்க என்ன பண்ணலாம், டிஸ்ப்ளே ஆஃப் பண்றேன். ட்ரான்ஸ்ஃபார்ம்ல வரேன். இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் பண்றது, ஸ்கேலிங். இப்ப நான் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல லைட்டா ஸ்கேல் பண்றேன் பார்த்தீங்களா? ஸ்கேல் ஆச்சா? எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும். இப்ப நான் 0 மாத்துறேன் பாருங்க. இதுல மாறும். இந்த பார்த்தீங்களா, மாறிடுச்சா? ஸோ அதே மாரி நான் வந்து 15 குடுத்தேன்னா, 50% எக்ஸ் ஆக்சிஸ்ல ஸ்கேல் ஆகுது. ஒய் ஆக்சிஸ்ல எனக்கு ஒரு 25% ஆகணும்னா, யூ கேன். பாருங்க. அதுங்களா இந்த பல்லி மிட்டாய் மாரி விழுந்து விழுந்து கிடக்குது. அதே மாரி இசட் ஆக்சிஸ்ல நான் வந்து ஒரு 20% குடுத்துக்கிறேன். பாருங்க. ஸோ ரேண்டம் எனக்கு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து நல்லா இருக்கு. எனக்கு ஏதோ ஒரு மாடல் பண்ண மாரி ஒரு ஃபீல் ஆகுது. சரியா? இந்த பார்த்தீங்களா, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு முட்டாய் ஷேப்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாரி ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்லேஷன் ஆன் ஃபேஸ்ன்னு இருக்கு. இதுல ஏ அப்படிங்கிறதுல நான் வந்து ஒரு 50 அப்படின்னு குடுக்குறேன். இங்க பாருங்க. என்ன ஆகுது? சிதறுதா? இப்ப நான் 50 வேண்டாம், ஒரு 25 குடுத்துக்கிறேன். பி அப்படிங்கிறதுலயும் ஒரு 35 குடுத்துக்கிறேன். சி அப்படிங்கிறதுல நான் வந்து ஒரு இது குடுத்துக்கிறேன். இந்த பார்த்தீங்களா? ஸோ நான் குடுத்த 500 பால்ஸும், டூப்ளிகேட் பால்ஸும் எனக்கு வந்து அத சுத்தி இந்த மாரி இருக்குது. புரிஞ்சுச்சா?
இதுதான் ஸ்கேட்டர் அப்படின்னு சொல்றதோட அட்வான்டேஜ். நெறைய விஷயங்கள் இதில நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த இலையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இலையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே சிதற விட்டீங்கன்னு வைங்க. நீங்க ரெண்டர் எடுக்கும்போது இலையெல்லாம் அப்படியே மேல இருந்து கீழ விழுற மாரி ஒரு எஃபெக்ட்லாம் உங்களுக்கு வந்து எடுக்கலாம். நல்லா இருக்கும். சரியா? இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, வெளியில அப்படியே கிளிக் வந்து பார்த்தீங்களா? எப்படி இருக்குன்ட்டு. பார்க்கும்போதே நமக்கு வந்து இந்த இதெல்லாம் விஎஃப்எக்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். சரியா? நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, லைட்டா ஜூம் பண்ணி இத இப்படியே வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு தம்ப்நெயிலுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். வேற எதுவும் இல்ல. சரியா? ஓகே. இனி என்ன பண்ணிக்கிறேன்னா, அப்படியே கீழ வரேன். கீழ வந்துகிட்டு இத அப்படியே லைட்டா மேல தூக்குறேன். ஸோ, இப்ப இது புரிஞ்சு போச்சா? இப்ப நான் என்ன பண்ணிக்க போறேன்னா, இதையும் 0 வச்சுக்கிறேன். இதையும் 0, இதையும் 0. ஸோ, விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். லோக்கல் டிரான்ஸ்லேஷன் இதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 50 குடுத்துக்கிறேன். இங்க பாருங்க. ஐயோ! 50 குடுத்தா போதும். சரியா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் வந்து ஒரு 50 குடுத்துக்கிறேன். இங்க பாருங்க. இது ஃபேஸ்ல டிரான்ஸ்லேட் ஆகும். இது வந்து லோக்கலா போகும். ஓகேவா? ஸோ 2க்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஜஸ்ட் போட்டு பாருங்க தெரியும். ஓகேவா? அதே மாரி இது ரொட்டேஷன். இது வந்து 0 ஆவும், இது வந்து 0 ஆவும், இது வந்து 0 ஆவும் குடுத்துக்கிறேன். குடுத்துக்கிட்டு இத ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, எத்தனை டிகிரி ரொட்டேட் ஆகும். நான் 45ன்னு குடுத்தேன்னா, இங்க பாருங்க 45ல ரொட்டேட் ஆயிடுச்சு அங்க பார்த்தீங்களா? இப்ப ஒய்க்கு வந்து ஒரு 55 குடுக்குறேன். இங்க பாருங்க. இசட்டுக்கு ஒரு 90 குடுக்குறேன். பார்த்தீங்களா? அங்கங்க ரேண்டமா ரொட்டேட் ஆகும் இது. ஸோ அதான் ஒரு ப்ளஸ்ஸே நமக்கு. ஓகேவா? ஸோ ரேண்டமா ரொட்டேட் ஆகுறனால தான் நமக்கு வந்து இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு நீட்னஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, மார்ஃப், ஸ்கேட்டர் 2யும் ஒரு 20 வாட்டி போட்டு பாருங்க. சரியா? அப்பதான் புரியும். இல்லன்னா புரியாது. சரியா? ஸோ 3ds மேக்ஸ் வந்து பார்க்கும்போது புரியிற மாரி தான் இருக்கும். பட் வந்து போட்டு பார்க்கும்போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, நம்ம வீடியோவ திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டு பாருங்க. பார்த்து அது நான் சொல்லி தர மாரியே போடுங்க. சரியா? தென் எப்பவும் போலவே நெக்ஸ்ட் வீடியோல எல்லாமே நான் வந்து கன்டின்யூ பண்ணிக்கிறேன். ஓகேவா? அண்ட் நான் சொல்லி தர்றது புரிஞ்சுச்சு அப்படின்னா, நம்ம சேனல தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ரொம்ப லோவா தான் இருக்கிறாங்க. சரியா? மிஞ்சி போனா ஒரு 75 பேர் இருக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். நான் ஆல்ரெடி 24 வீடியோ பக்கத்துல போட்டாச்சு. சரியா? நீங்க கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணீங்கன்னா தான், ஃபியூச்சர்ல எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். லைட்டிங்ஸ், ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்ஸு, ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அனிமேஷன்ஸு அதெல்லாம் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஓகேவா? தேங்க் யூ.